வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு அரசு பேருந்தில் ஒரு 7 மணி இருக்கும். சென்னை போகிற பேருந்து அது. மாலை 7 மணியில் ஒரு வயதானவர், வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனவர் பஸ்ஸில் ஏறுறாரு. அவர் பக்கத்துலேயே ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வந்து ஏறுறாரு. அதனால் 2 பேரும் பஸ்ஸில் பக்கத்து சீட்டு பேசிகிட்டே போகிறாங்க. இளைஞர் வந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை, ஆன்மீக விகடன் புத்தகத்தை வச்சுருக்காரு. உடனே பக்கத்தில் இருந்தவர், தம்பி உங்களுக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்குமா, சாமிலாம் கும்பிடுங்களா அப்படின்றாரு. ஆமாம், அதெல்லாம் படிப்பேன், எங்கள் மாமனார் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னுவார். சரி ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வேணால் படிக்கிறீங்களான்னு. இல்லை எனக்கு இதிலே வந்துடும், போஸ்டர்லேயே வந்துடும், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், எனக்கு வந்துடும் அப்படின்னுவார். சரின்ட்டு பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உடனே அவர் கர்மானா என்னான்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு அவரை இந்த பெரியவர் கேட்பார். என்னடா இது, இந்த தூங்குற நேரத்தில் அவர் இப்படி பண்ணுறாரே அப்படின்ட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் அவர் சரி தூங்குங்க தம்பி அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் இவருக்கு மனசு கேட்கல. கொஞ்சம் ஏர்லி நைட் ஈவினிங் தானே, அதனால் சரி தூக்கம் வர்ற வரைக்கும் பேசலாமே அப்படின்ட்டு, சரி சொல்லுங்கள், நான் இதாக தான் இருக்கேன், பேசுங்க அப்படின்றாரு. நான் இப்போ சொல்கிறார், நான் வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் இருந்தேன், நல்ல பொறுப்பில் இருந்தேன். இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எங்கெங்கெல்லாம் புது ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் வெளியேறதுக்கு முன்னே எங்களுக்கு தெரியும். அது மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஒரு அரசு அலுவலகங்கள், அரசு பஸ் ஸ்டாண்டு, இது மாதிரி வராத இடம்லாம் எங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன், முதல்ல போயிட்டு அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் எந்த இடத்துல வருதோ அது பக்கத்தில் இருக்க, அப்போ மக்களுக்கு யாருக்கும் தெரியாது, அதனால் அங்கே குறைந்த விலையில் அங்கே இருக்கிற நிலத்தை கொஞ்சம் வாங்குவேன். 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்குவேன். வாங்கினோடனே அங்கே ஒரு பேருந்து நிலையம் வருதுன்னு இருந்ததுன்னா, உடனே நான் என்னுடைய அந்த நிலத்தினுடைய மதிப்பு ஏறும். மதிப்பு ஏறினதும் பல மடங்கு வச்சு அந்த நிலத்தை இதை விற்றுருவேன். இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய அரசு, நான் யாரையும் இப்போ இதெல்லாம் ஏமாற்றலை. இருந்தாலும் இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு பயனுள்ளதாக பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி ரொம்ப சந்தோஷம், அதனால் என்னன்னாரு. இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு சங்கடமான ஒரு நெருடான ஒரு விஷயம், அதை பற்றி நான் கர்மாவை பற்றி பேச போகிறேன். நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னே சர்வீஸில் இருக்கும்போது ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பஸ் ஸ்டாண்டு இடத்துல ஒரு பிளாட்டு இருந்தது, 2 பிளாட்டு இருந்தது, ஒரு அம்மா பேரில் இருந்தது. அவருடைய மகன் வந்து வெளிநாட்டில் இருந்தார். அதனால் அந்த பிளாட்டை வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த அம்மாட்ட போய் பேசினேன். இல்லை எங்கள் பையனை கேட்கணும் அப்படி இப்படின்னு இது பண்ணாங்க. அவங்க ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிளாட்டை வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க பவராப்பாட்டணி அவங்க பேரில் கொடுத்துருந்தாங்க. ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னு அதை வச்சு அவர், அந்த அம்மா பவராப்பாட்டணியை வச்சு பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்ட உடனே அந்த அங்கே பேருந்து நிலையம் வந்தது. பேருந்து நிலையம் வந்ததுனால அந்த பிளாட்டினுடைய மதிப்பு வந்து பல மடங்கு அதிகமாக போச்சு. நானும் அந்த பல மடங்கு அதிகமாகி அதை விற்றுட்டேன், வேற ஒருத்தர் விற்றுட்டேன். விற்றதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்து இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சு, பையன் வந்து அவங்க அம்மாவை சண்டை போட்டான். அவங்க அம்மா வந்து என்ன சண்டை போடல, இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணிட்டீங்களே, என்ன ரொம்ப இது பண்ணி வாங்கிட்டீங்களே, என் பையன் நான் சண்டை போடுறான், வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவருக்கு மனசில் ஒரே நெருடலாகவே இருந்தது. அதுதான் சொல்கிறார், எனக்கு ஒரே நெருடலாக இருக்குது அப்படியே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த அம்மா, அந்த பையன் வீட்டை விட்டு துரத்திட்டனால வேறு வழி இல்லாமல் அந்த அம்மாவும் இறந்தே போயிட்டாங்க. அதுவே பாவம், பெரிய பாவம் அப்படின்னு நினச்சிட்டு வேதனையோடு இருந்தேன். இப்போ அந்த பையனுக்கு தான் நான் வந்து, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய சொத்துலாம் சேர்த்து வச்சுருக்கேன். என் பொண்ணுங்க பையன்லாம் நல்ல வேலையில் இருந்தாங்க. ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கா, ஒரு பொண்ணு வந்து இதில் ஆஸ்திரேலியாவில் இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு தான் இருந்தாங்க அவங்க. இப்போ வந்து என்னுடைய மகன் வந்து அவனுடைய மனைவியை பிரிஞ்சு வாழறான். அந்த பேரன், அந்த மகனுடைய பேரன் வந்து ஏதோ ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டு அவன் என் கூட தான் இருக்கிறான். அதே மாதிரி என்னுடைய மகளும் வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போய் அவங்களோட கணவரோட பிரிஞ்சு அவங்க விவாகரத்து ஆகிட்டு அவங்களும் தனியாக இருக்காங்க. என் மகனும் தனியாக இருக்கிறான். என் பேரனும் நோய்வாய்ப்பட்டு என் கூட இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கிற எனக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுது. அதனால தான் நம்ம செய்த பாவங்கள் தான் நம்மளை இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்ம நிலம் வாங்கினோம் இல்லையா ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய பையன் வெளியில் அடித்து துரத்திட்டாங்கன்னா இல்லையா, அந்த பையனுக்கு நான்
ஒரு 20 லட்சம் செக்கை எடுத்துகிட்டு போகிறேன் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஐயா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் காசு கொடுத்தா வாங்குறீங்க, அந்த மதிப்பை அவங்க இது பண்ணாங்க, சரி அதில் உங்கள் பங்கு இருந்தாலும் அந்த அம்மாவை செத்ததுக்கு நீங்கள் காரணம் இல்லையே, அதை எப்படி கர்மா அப்படின்றீங்க அப்படின்னுவார். அவர் அப்போ தான் சொல்லுவார், அந்த அம்மா செத்ததுக்கு நான் பொறுப்பில்லை தான், அந்த பையன் சாவடித்ததுனால அவனுடைய ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் அடிபட்டு கால் நடக்க முடியாமல் வேலையும் இல்லாமல் வீட்டிலே இருக்கான். சரி இப்போ அவன் வருமானமும் இல்லை, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால தான் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப உருக்கமாக சொல்லுவார். வாழ்க்கையில் வந்து நாம் செய்கிற நம்மை அறியாமலே செய்கிற சில பாவங்கள் நம்முடைய சந்ததிகளையும் பாதிக்கும், நம்மையும் பாதிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது, கெடுதலையும் செய்யக்கூடாது என்றது அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.